எப்பயுமே எல்லார்கிட்ட அட்வைஸ் வாங்குறதுக்கு நீங்க பழகிக்கும். இப்ப நினைக்கும் ஐயோ இப்படி அட்வைஸ் கேட்டு இருந்தா செஞ்ச மாதிரி தான் ஒரு விஷயத்த அப்படின்னு. எல்லார்கிட்டையும் அட்வைஸ் கேளுங்க. கேட்ட அட்வைஸை அமுல்படுத்துறது யாரு, அவர் சொன்ன அட்வைஸை நான் எடுக்கிறேனா இல்லையான்றத டிசைட் பண்ணுங்க. நீங்க உங்களுக்கு சக்சஸ் ஆவீங்க. ஏன்னா இதை சொல்றேன்னு சொன்னால், ஜே மீடியா காலேஜ்னு ஒரு காலேஜ் ஸ்டார்ட் பண்றதுக்கு நான் சீரியஸ் இல்லை. அந்த நேரம் இப்போ கிட்டத்தட்ட 10 இயர்ஸ்னு சொன்னா நான் சீரியஸ் இல்லை. அப்ப நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படி சொல்ற நேரம் நான் இதே விஷயத்தை சொன்னேன். நிறைய பேர் அட்வைஸ் கேட்டேன். எனக்கு தெரிஞ்சாக்கள் ஃபீல் ஆகிடாக்கள் நிறைய பேர் கேட்டதுல சிலாக்கள் சொன்னாங்க, நாங்களும் இதை ஸ்டார்ட் பண்ணத்தான் பார்த்தோம், இது சக்சஸ் ஆகாது, இது செய்யாதீங்கன்னு சரி வராது. இன்னும் ஒருத்தர் சொன்னார், எங்க செய்ய போறீங்கன்னா மாவனல்லை. சாத்தியமா கலம்புலே ஆக்கள் வர மாட்டாங்க, மாவனல்லைக்கு ஆக்கள் வருவாங்க. மன்னார்லேருந்து வருகிறேன், கோல்ல மாத்தலையிலேருந்து வரேன், கழுத்துறையிலேருந்து பானகம்லேருந்து கெண்டியிலேருந்து வரேன், உலக்க வீட்டிலேருந்து வரேன், ரத்னப்பூர்லேருந்து வரேன், நான் குன்னார்லேருந்து வந்திருக்கேன், நான் மகரகமையில இருந்து வந்திருக்கேன், நக்கரைப்பட்டிலிருந்து வந்திருக்கேன், அன்றாபுரம் மாவட்டம் மதவாச்சி எங்களோட ஊர், கலைவலையிலிருந்து வரேன், மாத்தறையிலிருந்து வரேன், கிளிநொச்சியிலிருந்து வரேன், நாவலப்பிட்டியிலிருந்து வரேன். இறைவன் தந்த தைரியமும் என்னோட இருந்த சிலாக்கள் தந்த தைரியத்தாலையும் நாங்க ஸ்டார்ட் பண்ணினோம். இன்றைக்கு ஸ்ரீலங்கால ஆகக்கூட ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற இடம்னு சொன்னா ஜே மீடியா காலேஜ். மீடியா ரிலேட்டடான கோர்சஸ். ஆகக்கூட ஸ்டூடெண்ட்ஸ் மீடியால ஒரு காலேஜ், பிரைவேட் காலேஜ்ல இருந்து மீடியா சேனல்ஸுக்கு நேஷனல் சேனல்ஸ், சின்ன சின்ன சேனல்ஸ் இல்லை, நேஷனல் டிவிஸ் ரேடியோ சேனலுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் சப்ளை பண்ணி இதுன்னு சொன்னால் ஜே மீடியா காலேஜ். இன்டர்நேஷனல் லெவலுக்கு நான் ஊடகவியலாளர்களை ப்ரொடியூஸ் பண்றோம், அப்படியான ஒரு கன்செப்ட் எங்கள்கிட்ட இருக்குது. தேசிய மற்றும் சர்வதேச ரீதியிலான ஊடகவியலாளர்களை உருவாக்குவது ஜே மீடியா காலேஜின் நோக்கம். நான் ஃபர்ஸ்ட் டே சொன்னேன், இவர் என்னது லோக்கல்லே கிரியேட் பண்றதுக்கு அவ்வளோ கஷ்டம், ஸ்டார்ட் பண்றாரு மாவனல்லையில், அதுல வேற இன்டர்நேஷனல் ரைட். இன்றைக்கு வரைக்கும் என்னோட பேஜை நீங்க ஃபாலோ பண்ணி நான் விளங்கி இருக்கும் எத்தனை பேர் இன்டர்நேஷனல் மீடியாஸ்ல ஏதோ ஒரு ரீதியில ஒர்க் பண்றேன். ஸோ ஒரு முஸ்லீம் கேர்ளும் ஜே மீடியா காலேஜ் படிச்ச ஏதோ ஒரு ஊடக நிறுவனத்தின் ஊடாக ஸ்கை தமிழ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி இன்றைக்கு கட்டார்ல மெயினான ஒரு ஏஷியன் கப்ல ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிஸ்டா இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஸ்ரீலங்கால ஹிஜாப் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிஸ்ட் ஃபாரினுக்கு போனேன். ஸோ முடியாதுன்னு இல்லை, நான் தான் திரும்ப சொல்றேன், யாராவது உங்களுக்கு அட்வைஸ் பண்ண வந்து அப்படி சொன்னேன்னு சொன்னால் நீங்க டிசைட் பண்ணுங்க அந்த அட்வைஸ் எடுக்கிறதா இல்லையா. ஆனா எல்லாத்தையும் அட்வைஸ் கேளுங்க. அட்வைஸ் கேட்கறதால உங்களுக்கு ஒன்றும் குறையாது. சில ஐடியாஸ் வரும், இப்படித்தான் செய்யணுன்ற ஐடியா வரும், அப்படி செய்ய வேணும்னு சொல்லுவாங்க. சில விஷயங்கள் எதிர்மறையான சிந்தனைகள் இருந்து எங்களுக்கு நேர்மறையா எடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் காணப்படும். ஒரு மாத கால செய்தி வாசித்தல் பயிற்சி நெறி உங்களுக்காக. செய்தி உருவாக்கம், எழுதுதல், வாசித்தல் மட்டும் இல்லாம தொழில்சார் முன்னேற்றம், வாழ்க்கை திறன் பயிற்சிகளை ஒரு செய்தி வாசிப்பாளரும் சிறந்த ஆளுமையுமான ராஷித் மல்ஹதீன் அவர்களிடம் நேரடியாக நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். ஜூம் ஆப்போட நடக்க போற இந்த வகுப்புகள் எதிர்வரும் புதன்கிழமை ஆரம்பிக்கப்பட போகுது. கிவெட் அரசு அங்கீகாரம் பெற்ற முதற்தர ஊடக கல்லூரியில் இணைந்து கொள்ள இப்பவே தொடர்பு கொள்ளுங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. தரமே எமது தனித்துவம்.